புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி தேங்கிய நிலையில் வீட்டின் சுவர் வலுவிழந்து கீழே விழுந்தது. மரவாமதுரை ஊராட்சியில் உள்ள ஈச்சம்பட்டி கிராமத்தில் 3 மாதங்களாக குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறி வீணானதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை சரி செய்ய கோரி ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அந்த தண்ணீர் அருகே இருந்த வீட்டின் சுவரில் ஊறியதால் சுவர் இடிந்து விழுந்தது. அப்போது அங்கு யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சுவர் கீழே விழுந்து போச்சு. ஆனால் ஆள் எந்த நேரம் இருக்கிற இடம் இருந்த அன்னைக்குங்க இல்லாமல் இருக்கும். ஆள் உயிர் சேதம் தப்பிச்சுக்கிடுச்சு. இது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாரு தலைவர். சரிப்பா, இப்போ தண்ணி போடுறவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அடைக்க சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே அடைக்க தண்ணி போடுறவர்கிட்ட வந்து சொன்னாக்கா அவர் தலைவர் காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு, நாங்கள் அடைக்க முடியாது அப்படிங்கிறார். நெல்லை மாநகராட்சி மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வரும் ஜனவரி 12ஆம் தேதி வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. கடந்த 6ஆம் தேதி திமுகவை சேர்ந்த மாநகராட்சி மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அந்த கடிதத்தை மாநகராட்சி ஆணையரிடம் வழங்கினார். இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த மாநகராட்சி மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வரும் ஜனவரி 12ஆம் தேதி விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். தேமுதிக கட்சியின் நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைவையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் சார்பாக மௌன ஊர்வலம் நடத்தி அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கட்சியின் சார்பாக நகர கழக செயலாளர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், தேமுதிக, தமாக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பொன்னேரி நகராட்சியில் எந்த வளர்ச்சிப் பணிகளும் முறையாக நடைபெறவில்லை என கூறி அதிமுக நகர்மன்ற துணைத் தலைவர் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் நகராட்சி கூட்டத்தை புறக்கணித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியின் மாதாந்திர கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது திமுக நகரமன்ற தலைவர் தன்னிச்சையாக செயல்பட்டு டெண்டர் முழுவதையும் தங்கள் உறவினர்களுக்கே மறைமுகமாக வழங்குவதாக குற்றம் சாட்டினர். இதற்கு உரிய பதிலளிக்காமல் அராஜக போக்குடன் செயல்பட்ட திமுக நகரமன்ற தலைவரை கண்டித்து அதிமுக நகர்மன்ற துணைத் தலைவர் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். கரூரில் டாஸ்மாக் பார் நடத்துவதற்கான தொகையை கேட்க சென்ற அதிகாரிகளுக்கும் பார் உரிமையாளருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் கோவை சாலையில் பார்களை நடத்துபவர்கள் கடந்த 2 மாத காலமாக தொகையை செலுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. அங்கு சென்ற அதிகாரிகள் பணம் கொடுக்கவில்லை என்றால் பாரை இழுத்து மூடப்போவதாக கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பார் உரிமையாளர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விடியா ஆட்சியில் செயல்பட்டு வரும் மதுபான கூடங்களால் நாளுக்கு நாள் சமூக சீரழிவு அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கரும்பு டிராக்டர் மீது இருசக்கரம் வாகனம் மோதிய விபத்தில் சமோசா வியாபாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முருகூர் பகுதியில் கரும்பு டிராக்டர் ஒன்று சர்க்கரை ஆலையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. டிராக்டர் பின்புறம் அகூர் கிராமத்தைச் சேர்ந்த சமோசா வியாபாரி முருகன் தனது இருசக்கர வாகனத்தில் வியாபாரத்திற்காக சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் திடீரென மோதியதால் முருகன் டிராக்டர் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இளையான்குடி நகர் பகுதியில் சாலையூர் முதல் கண்மாய்க்கரை பகுதி வரை ஒரு வழிச்சாலையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் புறவழிச்சாலை பகுதி வழியாக செல்லாமல் நகருக்குள் ஒரு வழிப்பாதையில் வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். போக்குவரத்து போலீசார் ஒரு வழிப்பாதையை கடைபிடித்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. இளையான்குடி நகருக்குள் சாலையிலேருந்து கம்மாக்கரை வரை உண்மையதே வழி. ஆனால் எல்லாம் ஒரே பக்கத்தில் லாரி, காரஸ் லாரி, லோடு லாரி எல்லாமே இந்த பஜாருக்குள்ளே போகிறதுனால காலை வேலை மாலை வேலையெல்லாம் சரியான டிராஃபிக்காக இருக்குது. போக்குவரத்து காவலர்கள் இதை ஒழுங்காக சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நான் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் பனங்காடி செல்லும் சாலையில் சேதமடைந்த பாலத்தை இடித்துவிட்டு பயன்படுத்த முடியாத வகையில் பாலம் அமைக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதிவாசிகள் அவதியடைந்து வருகின்றனர். ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் கட்டப்பட்ட புதிய பாலம் சாலையை விட 2 அடி உயரத்தில் உள்ளதால் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் பழையபடி சேரும் சகதியுமான விவசாய நிலம் வழியாக பயணித்து வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாலத்தை பயன்படுத்தும் வகையில் சாலையை உயர்த்தி தர கோரிக்கை விடுத்துள்ளனர்.